ஹாய் கைஸ். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டோட பார்ட் 3 வீடியோ இது. ஸோ ஹெச்டிஎம்எல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்மளோட ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் 3 வேஸ். ஒன்று வந்து நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் டெக்ஸ்ட்டு இருக்குல்ல, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதில் உங்களோட ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரன் பண்ணலாம். ஸோ தேர்ட் டைப் என்ன அப்படின்னா ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் நோட் பேடில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு நோட் பேட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும்ல, ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், index.html அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்குது, அதனால் டபுள் எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டேன். index.html சாரி 2xhtmlனு போட்டோன்னா ஓகேவா, index.html அப்படின்னு போட்டேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு HTML டேகு, அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு HTML டேகு. ஸோ கண்டென்ட் வந்து எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னோடய HTML ஓப்பனிங் டேக்லேருந்து HTML க்ளோசிங் டேக்கில் தான் இருக்கணும். இதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா HTML ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னோடய கண்டென்ட் HTML ஸ்கோப் என்ன அப்படின்னா, நம்மளோட கண்டென்ட் இந்த HTML டேக்கில் ஓப்பன் பண்ணி இந்த HTML டேக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம எத்தனை HTML டாக்குமெண்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் பேஜ் லேஅவுட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் பேஜுக்குள்ளே வர மாதிரி ஒரு HTML ஓப்பன் டேக்லேருந்து ஒரு HTML க்ளோசிங் டேக்குள்ளே நம்மளோட கண்டென்ட்டை ஷோ பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஓப்பன் வித் சூஸ் அனதர் ஆப்பு, ஒரே ஒரு நிமிஷம், நியூ west.html எக்ஸ்டென்ஷன் காட்டல. நான் என்ன பண்ணுறேன், டாட் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? இது while CSS ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், index.html ஸ்டோர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபைல் என்ன ஆகிருக்கப்போ, அங்கே ஸ்டோர் பண்ணும்போது நான் ஃபைலில் திரும்ப போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவஸ் கொடுத்தேன். சேவ் பண்ணி HTML ஸ்கோப் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்ம என்ன பண்ணோம், HTML எலமெண்ட்டுக்குள்ளே கொடுத்தோம். ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி போகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோம், HTML கொடுத்தோம். ஸோ .html கொடுத்துருந்தேன். திரும்ப நான் என்ன பண்ணியிருந்தேன், .txtன்னு ஆல்சோ சேவ் ஆகிருந்துச்சு. அதனால் சேவஸில் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப .html அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஸோ ஹெச்டிஎம்எல் ஸ்கோப்பு என்னோட ஹெச்டிஎம்எல்குள்ளே கொடுத்த இந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குது எனக்கு என்னோடய ப்ரௌசரில் விசிபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக? இதில் இல்லை. ஒன்றும் ரைட் கிளிக் கொடுத்து இதில் ஓப்பன் வித் ப்ரௌசர் வந்துச்சுன்னா ப்ரௌசரில் ரன் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர் வரல நீங்கள் டாட்டா ஹெச்டிஎம்எல்லாம் சேவ் பண்ணால் அது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஓப்பன் வித்து திரும்ப எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம விஎஸ் கோடு அப்படி இல்லைனா வேறு இதில் எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். கீழே எடிட்டிங் நோட் பேட் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்கோப் ஆஃப் த எலமெண்ட். ஸோ மார்க்அப் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் போய் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு கண்டென்ட் நான் கொடுக்குறேன், அந்த கண்டென்ட் வந்து என்னோடய ப்ரௌசரோட கார்னரில் இருக்குது. மார்க்அப்னா என்னென்னா என்னோடய கண்டென்ட் இந்த ப்ரௌசரோட சென்டருக்கு வரணும், இல்லை இங்கே கார்னர் இருக்கணும், இல்லை இங்கே இந்த ரைட் சைடில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்அப்புங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட் நோட் பேட் கொடுத்து வச்சுருந்தேன்னா கொடுக்கலையா? சரி, எடிட்டிங் நோட் பேட். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டேக் பேர் சென்டர் அப்படிங்கிற ஒரு டேக் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கண்டென்ட்டுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன், சென்டர். ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கண்டென்ட் வந்து கார்னர்லேருந்து சென்டருக்கு போயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து பாருங்கள், நம்மளோட இந்த சென்டர் டேக்குள்ளே இந்த கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இது மாதிரி நோட் பேடில் ஃபுல் கண்டென்ட்டை கொடுத்து நம்ம ரைட் பண்ணலாம். ஒன்று. இன்னொரு வே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணலாம். இப்போ HTML ஆன்லைன் கம்பைலர்னு போட்டிங்கன்னா அதிகமாக வரும். ஸோ HTML ஆன்லைன் கம்பைலர் போட்டோம் அப்படின்னா onlinecompiler.com. ஓகேவா? இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதில் ஒன் கம்பைலர் இருக்குது, இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒன் கம்பைலர். ஸோ ஒன் கம்பைலரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து index.html. ஸோ நீங்கள் இங்கே இண்டெக்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த கண்டென்ட் கொடுக்குறதுனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இது உங்களோட லெஃப்ட் சைடில் விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது ஸோ ஒரு HTMLக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் விசிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கண்டென்ட் வந்து இந்த ரைட் சைடில் விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இங்கே ப்ரோக்ராமர்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆன்லைன் கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு ஃபைல் ஆட் பண்ணலாம். நியூ HTML, நியூ CSS, எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எந்த ரன் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட் வந்து உங்களோட ரைட் சைடில் அப்படியே விசிபிள் ஆகும். ஓகேவா? 3 ஃபைல் வச்சுட்டு 3 ஃபைலோட பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஃபைலுக்கு கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட கண்டென்ட்டை ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன் கம்பெனியில் நோட் பேடு எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா நம்ம விஎஸ் கோடு. இதுக்கு வந்து மல்டிபிள் எடிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் மல்டிபிள் ஐடி இருக்குது. இது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எடிட்டர் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த எடிட்டர் கான்ஃபிகில் போய் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஐடி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எடிட்டர் கான்ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஐடிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்காக HTML எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் தான் சொன்னல, இப்போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இதை HTML டாக்குமெண்ட், CSJS இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி செக் பண்ணுறவங்க யார் அப்படின்னா MDN, மொசில்லா டெவலப்பர் நெட்வொர்க். ஸோ MDN அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா MDN வெப் டாக்ஸ் போவோம். இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான HTML இப்போ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் பற்றி இதில் டெப்த்தாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதுக்குள்ளே என்ன படிக்கணும்னாலும் HTML எலமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் போகணுங்கிற நீட் இல்லை. நம்ம வந்து வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மற்ற யாரோ இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறாங்க என்னென்னா இங்கே இருக்கிறத படித்து ஓரளவு சிம்பிளாக சொல்லுவாங்க. நம்மளால் இது ஃபுல்லாகவே படித்து தெரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதனால தான். ஓகேவா? அதனால தான் நீங்கள் இன்ஸ்டியூட், யூடியூப்லாம் ரெஃபர் பண்ணி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா விஎஸ் கோடு.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்ட் 3 வீடியோ கரெக்ட்டா? இது பார்ட் 3யா? பார்ட் 4 வீடியோவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து பார்ட் 4 டாட் HTML சம்திங் ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் பார்ட் 4 வீடியோ. ஸோ பார்ட் 4 வீடியோவில் நம்ம வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோட அந்த டாக்குமெண்ட்டோட டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ப்ரௌசர் வந்து டாக்குமெண்ட் HTML4, HTML அதுக்கு முன்னாடி HTML வெர்ஷன்லாம் இருக்கும்ல 3, 2, 1லாம். ஸோ இப்போ வந்து என்னோட ப்ரௌசர் வந்து HTML4 தான் ரீட் பண்ண போகுது. நாங்கள் ரன் பண்ண போகிறது HTML5 இருக்கும். ஸோ HTML5, HTML4 அப்படின்னா நமக்கு கம்பேட்டிபிலிட்டி எரர் வரும். அதனால நம்மளோட கோடு ரன் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டாக்குமெண்ட் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட், அந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை என்னோட ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாக் டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ டாக் டைப்புங்கிறது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டாக் டைப்னு டைப் பண்ணணும். டாக் டைப். ஸோ இந்த டாக் டைப்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாக் டைப் HTML. ஸோ இது வந்து என்னோட HTML5க்கான டாக்குமெண்ட். இதான் வந்து என்னோட HTML5க்கான டாக்குமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்குல்ல, இந்த நாட், ஓகேவா? இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்துச்சு அப்படின்னாலே இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, HTML5க்கான டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கோ லைவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ Ctrl+Shift கொடுத்தேன். இந்த இடத்துல நான் டாக் டைப் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஹெட்டு, ஒரு பாடி, ஓகேவா? இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அது என்ன பண்ணியிருக்கு, டிஃபால்ட்டாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குது. ஓகேவா? நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு டாக் டைப் மட்டும் தான் கொடுத்தேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கு, அது டிஃபால்ட்டாகவே இந்த ஹெட்டு, பாடி எல்லாத்தையுமே கொண்டு வந்துருச்சு. நான் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் மட்டும்தான் அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், HTML சும்மா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா? பட் நான் இதை HTML4 5 அப்படின்னு சொல்லலை. ஓகே, HTML4 5 சொல்லலை. ஆனால் அது என்னோட ப்ரௌசர் ரீட் பண்ணி, அது வந்து நீ எந்த டைப் ஆஃப் HTML5 கொடுத்தாலும் சரி, HTML4 கொடுத்தாலும் சரி, என்னோட ப்ரௌசர் ரீட் பண்ணிக்குது. ஆனால் எல்லா ப்ரௌசரும் காமனாக இதே மாதிரி ரீட் பண்ணி எடுத்துக்காது. ஸோ சம் ப்ரௌசர் வந்து எரர் அடிக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து HTML5க்கான டாக்குமெண்ட்டா இல்லை HTML4க்கான டாக்குமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டாக் டைப்பில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோட வரும்ல டாக் டைப், அதை நம்ம கொடுக்குறோம். அந்த டாக் டைப் என்ன சொல்லுது அப்படின்னா, இது HTML5க்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ டாக் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் டாக் டைப்புக்கு அப்புறம் இது என்னோட HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த டாக் டைப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர், அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துங்க, ஹெட்டு, இதெல்லாம் மற்ற டேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுது, இது வந்து ஜஸ்ட் டிக்ளரேஷன் டேகு. ஓகேவா? இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுதே தவிர மற்றபடி வேறு எந்த ஒர்க்கையுமே இது பண்ணாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டேக் இருக்கும். ஸோ HTML. ஸோ இப்போ தான் நம்ம HTML டேகை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த HTML டேகுக்குள்ள மொத்தம் 2 டேக் இருக்கும். ஒன்று வந்து ஹெட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் என்ன அப்படின்னா பாடி டேக். ஓகேவா? இன்னொரு டேக் என்னென்னா பாடி டேக். இந்த ஹெட் டேக்குள்ளே எப்போதுமே நம்ம இந்த அப்ளிகேஷன், இந்த ப்ரௌசரோட நான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷனோட மெட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். வீடு கட்டுறதுக்கான அட்ரஸு, நேமு, இந்த டீட்டெயிலாம் கொடுப்பீங்களா, அதேமாதிரி நான் இப்போ ப்ரௌசர் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரௌசரை வந்து இந்த அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணேன், ஆத்தர் யார், இந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த அப்ளிகேஷனோட டைட்டில் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் டேக்குள்ளே கொடுப்போம். ஸோ பாடி டேக்கில் இருக்கிறதையும் தூக்கி ஹெட்டிங் டேக்கில் கொடுக்கலாம். இது ரன் ஆகும். ஆனால் ஒரு
ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெட்டர் வேனா ஹெட்டிங் டேக்கில் எப்போதுமே மெட்டா இன்ஃபர்மேஷனும் பாடி டேக்கில் உங்களோட வெப் பேஜில் விசிபிள் ஆகிற கண்டென்ட்டை மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎம்எல் டேக். இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை வந்து என்னோட ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகுது. ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் டேக்கான ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் இப்போ வந்து நான் இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா நான் ஐஎன். ஓகேவா? இங்கிலீஷு வித் இந்தியா ஐஎன். இப்போ யூகே இருக்கீங்க அப்படின்னா யூகே. வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கீங்க அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட அப்ளிகேஷன் இங்கிலீஷு ப்ளஸ் அந்த கண்ட்ரிக்கான கோட் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துக்கணும். ஓகேவா? நான் கிரியேட் பண்ணுறது இங்கிலீஷு இந்தியா. ஸோ என்னோட ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் இந்த ப்ரௌசர் டாக்குமெண்ட் என்னன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து ஹெட்டிங் டேக், அடுத்து பாடி டேக். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக்கில் வரலாம். இப்போ ஹெட்டிங் டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், மெட்டா. ஸோ மெட்டா டேக் ஓப்பன் டேக் தான். மெட்டா டேக் நான் என்ன பண்ணிட்டேன், கேர் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கேர் செட்டுங்கிறது UTF-8 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ UTF-8ன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஆஸ்கி டிஃப்ரெண்ட் கேர் செட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ்கி கேர் செட்டில் ஒரு நிமிஷம். ஓகேவா? ஆஸ்கி கேர் செட்டில் இப்போ ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே. இப்போ UTF-8ல் பார்த்திங்க அப்படின்னா 8ங்கிறது இப்போது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து 8ங்கிறது இப்போ 8 பீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது. UTF-16னா 16 பீட்டு. இப்போது நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய ப்ரௌசரில். என்னோடய ப்ரௌசர் வந்து நான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். அந்த சிஸ்டமில் ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கானது. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட SEO அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ UTF-8 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் SEO ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ UTF-16 அப்படின்னா இப்போ அரபிக் லாங்குவேஜ், UTF-32, UTF-64. ஸோ உங்களோட லாங்குவேஜோட அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து சேஞ்ச் ஆக நீங்கள் UTF-8க்கு பதில் இப்போ UTF-16, UTF-32, UTF-64 இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ UTF-8க்கு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது 88 பிட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் கேர் செட் என்ன பண்ணியிருக்கேன், UTF-8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த மெட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போது நான் என்ன சொல்கிறேன், மெட்டா நேம் வந்து கொடுக்குறேன். நேம் என்ன அப்படின்னா வியூ போர்ட். ஸோ நான் வியூ பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று வியூ பண்ண போகிறேன். வியூ போர்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து என்னோட வித்து இருக்கும். ஓகேவா? நான் வந்து இப்போ வியூ பண்ணுறேன். இப்போ இந்த இதை நான் வியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேஜ் நீங்கள் வியூ பண்ண போகிறீங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி என்னோட கண்டென்ட் விசிபிள் ஆகும். ஸோ வித்து நான் என்னோட டிவைஸ் வித்து இப்போ மொபைல் சைஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு சைஸாக இருக்கலாம். ஓகேவா? சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகணும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறோம். என்னோட வியூ போர்ட் நான் எப்படி பார்க்குறேனோ வித் ஈக்குவல்ட்டு எப்படி இருக்கணும்னா டிவைஸ் வித்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? டிவைஸ் வித்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், இனிஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓப்பன் ஆகும்போது என்னோடய கண்டென்ட் வந்து 100%ல் இருக்கணும் டிஃபால்ட்டாகவே. இப்போது அதுக்கு பதில் எனக்கு 100%, 200% எதில் இருக்கணும்னா நீங்கள் நினச்சாலும் நினச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் 100%ல். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட ஜூம் லெவல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து 1 கொடுத்துருந்தோமா, அதுக்கு பதிலாக 2.0 அப்படின்னா 200%க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகேவா? இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஜூம் லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, உங்களோட இனிஷியல் ஸ்கேலோட ஜூம் லெவல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க அந்த ஹெட்டிங் டேக்கில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? 1.0, 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட்டாக 200 இருக்குது.
ஸோ டைரக்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நான் வந்து என்னோடய பேஜுக்கு செட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ என்னோடய பேஜுங்கிறது இதான் என்னோடய பேஜ். பார்ட் 4க்கு நான் என்ன 2.0 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் இப்போ ரன் பண்ணுறேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் வந்து என்னோட இந்த 2.0 ஜூம் லெவலில் என்னால் டேரெக்டாக பார்க்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ அது வியூ போட்டு வித் இது என்ன ஸ்கேலுக்கு கொடுத்துரும் கரெக்டாக. ஸோ நார்மலாக பார்க்கும்போது எனக்கு 100% இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வியூ போட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் வேறு ஒரு வியூ போட்டு நான் சேஞ்ச் பண்ணும்போது என்னோடய டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 200 ஜூம் லெவலில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதோட டெக்ஸ்ட்டோட ஜூம் லெவல் என்ன ஆயிருக்கு, 200 ஜூம் லெவலில் மாறி இருக்கு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஜூம் லெவல் 1.0க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப ப்ரௌசர் வரேன், Ctrl+Shift+I கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிவைஸை வந்து மொபைலுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய டெக்ஸ்ட்டு அதே 100%ல் இருக்குது. ஸோ ஓகேவா, நீங்கள் ரெஸ்பான்ஸ்னஸ் அந்த டிவைஸ் வித்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது தான் அது என்ன ஆகுது, நம்மளோட அந்த ஜூம் லெவலில் செக் பண்ண முடியுது. ஓகேவா. ஸோ இதில் வந்து 2 பார்ட் பார்த்துருக்கோம் நம்ம. ஒன்று வந்து கேர் செட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வியூ போட்டு கண்டென்ட் வித் டிவைஸ் வித். நீங்கள் டிவைஸ் வித் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நீங்கள் ஜூம் லெவலில் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் டிவைஸ் வித் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா, மொத்தம் 2 இது. அதுக்கப்புறம் மெட்டாவில் இப்போது இன்னொரு டேகு. இப்போ மெட்டாவில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மெட்டா டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெட்டாவில் இப்போ வந்து நேம் சொன்னோமா. ஸோ நேம் என்ன நேம் அப்படின்னா ஆத்தர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, நேம் ஆத்தர். ஸோ இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா நேம் ஆத்தர். கண்டென்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஐ டெக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் கண்டென்ட்டு. ஓகேவா. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறாரு. இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், இன்னொரு மெட்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு, என்னோடய சர்ச் என்ஜின் பர்பஸ்க்காக. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாரோ ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட் தேடுறாங்க, ஏஐ டெக் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்படின்னா, என்னோடய சைட் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஆத்தர் நேம் ஏஐ டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, ஸோ இந்த சேனல் எதுக்காக அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். திஸ் சேனல் dev and testing content or video. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஸோ வேறு யாராச்சும் போயிட்டு இப்போ சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ டெக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது கீழே என்ன பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில் வரும். ஓகேவா. இது வந்து நம்மளோட எஸ்இஓ இன்ஜின் பர்பஸ்க்காக. நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் வேறு ஏதாச்சும் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம போயிட்டு இந்த இடத்துல அமேசான்னு சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமேசான், இது வந்து அமேசானோட டைட்டில். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல கரெக்டாக, இந்த டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இது அமேசானோட டைட்டில், இது டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா. இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம அங்கே கொடுத்துருந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இதில் ஷோ ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், டைட்டில்னு சொல்லிட்டு டேக் இருக்கும். ஸோ டைட்டில் டேகை கூப்பிட்டுட்டு டைட்டில் டேகில் ஏஐ டெக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை செட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இது மாதிரி மெட்டாவில் வியூ போட்டு ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிங்க்கு. உங்ககிட்ட ஏதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய சேனலுக்கு நான் ஐகான் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ஐகான் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஏதோ ஒரு பைக் இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா.
சேவ் இமேஜஸ் நம்ம டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ டெஸ்க்டாப் வைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இந்த HTMLக்குள்ளே டெவலப்மெண்ட்டுக்குள்ளே பப்ளிக்குள்ளே அதுக்கப்புறம் நான் இமேஜஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இமேஜை போட்டுடுறேன். இமேஜ் நேம் என்ன, பைக்கு. ஸோ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டாட்/ன்னு கூப்பிட்றேன். ஸோ என்னோடய ஃபைல் நேம் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாட்// அப்படின்னு போகிறேன். அதாவது 2 பீரியட் பேக் போகிறேன். ஸோ அதனால் டபுள்/. ஸோ இமேஜஸ்க்குள்ளே எனக்கு இந்த பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை லைட்டாக சேவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப போய்ட்டு என்னோடய பேஜில் போய் பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சர்வர் ரன் ஆகிட்டு இருந்துச்சு கரெக்டாக. ஸோ இதான் நம்மளோட சர்வர் ரன் ஆனது. அந்த கண்டென்ட்டு இங்கே பாருங்கள், நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், AI Tech World ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட ஐக்கானை செட் பண்ணிட்டோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் AI Tech World அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைட்டிலும் செட் பண்ணியிருக்கோம். AI Tech World டைட்டில் வந்திருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ ஹெட்டில் போய்ட்டு நீங்கள் கண்டென்ட்டை பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஓகேவா. AI Tech World அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து நம்ம டொமைன் URL. ஸோ மற்றபடி இப்போதைக்கு மெட்டா கண்டென்ட் ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சும்மா பேசிக் திங் தான். இதில் நம்மளோட பேஜ் வந்து இப்போது ஒரு பர்டிகுலர் செகண்டுக்கு அப்புறம் வியூ ஆகணும். இப்போ நீங்கள் வந்து கிரிக்பஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சைட் போகிறீங்க அப்படின்னா, அதில் உள்ள டேட்டாலாம் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய பேஜில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா HTTP/EQ. HTTP/EQ நான் என்ன பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கண்டென்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், 5 செகண்ட்ஸ்னு வந்து செட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேஜ்குள்ளே போகிறேன். ஸோ 5 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை என்னோடய பேஜ் என்ன ஆகிருக்கு, ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு. நான் இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 5 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை என்னோடய பேஜ் என்ன ஆகிருக்கு, ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ் ப்ளஸ்ஸு இந்த மெட்டா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு தான் நமக்கு என்ன இந்த ஹெட்டிங் பார்ட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், லிங்க்கை செட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஸ்டைல் டேக் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த கண்டென்ட்டில் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது பார்ப்போம். இதை நம்மளோட JS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதுதாங்க ஹெட்டிங் டேக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இதை பற்றி தெளிவாகவே. ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பாடி கண்டென்ட்டில் உள்ள என்னென்ன டேக்லாம் இருக்கோ எல்லா டேக்கை யூஸ் பண்ணுறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துலாம். ஓகேவா.